நாங்கள் யாழ்ப்பாணம் மாவட்டம் வடமராட்சி ஒரு விவசாயி. நான் விவசாயிகளுக்கு வந்து நாங்கள் வந்து விவசாய செய்யல வந்து எதிர்நோக்கிற பிரச்சனைகளையும் சந்தைப்படுத்தலில் வர்ற பிரச்சனைகள் தொடர்பாக நான் கதைக்கலாம்னு இருக்கிறேன். அதிகளவான பிரச்சனைன்னு சொல்றது வந்து விவசாயிகளுக்கு வந்து சந்தைப்படுத்தல தான் பிரச்சனை இருக்கு. அது போதிய வருமானத்தை பெற முடியாமல் இருக்கிறது. அதாவது அவர்கள் கஷ்டப்பட்ட கஷ்டத்துக்கு ஏற்ற, அதாவது முயற்சிக்கு ஏற்ப ஊதியம் கிடைப்பதில்லை. பெருமளவான மக்கள் விவசாயத்தை விரும்பி செய்தும் அதில் ஒரு விருப்பமின்மைக்கு காரணம் இது வந்து சரியான சந்தை வாய்ப்பு அரசும் மற்ற நிறுவனங்களும் பெற்றுக் கொடுக்காமையே. ஆனால் சில டிஜிட்டல் மயம் என்று சொல்லி சொல்றாங்க. இப்போ தொழில்நுட்ப ரீதியாக டிஜிட்டல் மயமாக்கல் விவசாயத்தின் நடைமுறைகளை கொண்டு வரும்போது, அப்படி வரும்போது அந்த திட்டத்தில் வந்து எல்லா இடங்கள்லையும் விலைகளை தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பிட்ட இடத்துல மலிவாக இருக்கிற பொருளை நாங்கள் விலை கூடிய இடத்துக்கு கொண்டு சென்று கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரெண்டாவது, டிஜிட்டல் மயத்தில் வந்து அதில் சேமிக்கிற திறன்கள் அல்லது வேறு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிற நிறுவனங்கள்ட தொடர்புகள், இப்படியான விஷயங்கள் கிடைக்கும் போது நாங்கள் அந்தந்த நிறுவனங்களோட தொடர்பு கொண்டு எங்களுடைய சந்தைப்படுத்தலை மேற்கொள்ளலாம். சந்தைப்படுத்தல் சரியாக மேற்கொள்ளப்படும் பட்சத்தில் இந்த தொழிலை வந்து தொடர்ச்சியாக செய்யக்கூடியதாக இருக்குது. அந்த தொடர்ச்சியாக செய்கிறது என்னன்னு சொன்னால், உலகளாவிய இதில் பார்த்தீங்கன்னா 60% மேற்பட்டவர்கள் விவசாயத்தை தான் வாழ்வாதாரமாக நம்பி இருக்கிறார். அப்போ மற்ற ஜொப்புகளோட ஒப்பிடும்போது கூடின மக்கள் செய்கின்ற ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான். விவசாயத்தை எல்லாரும் வந்து கட்டி எழுப்ப வேண்டியது ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை. விவசாயம் செய்யாவிட்டால் பூமியை அழிந்து போயிடும். அந்த அடிப்படையில் வந்து அப்போ சந்தைப்படுத்தலை மிக முக்கியமாக அரசும் நிறுவனங்களும் இதற்கு உதவி செய்யப்படும். அதில் டிஜிட்டல் மயமாக்கல் என்பது மிக ஒரு பிரயோசனமான ஒரு வரப்பிரசாதமாக தான் நான் கருதுகிறேன்.